என் தங்கப்பிள்ளையே, அவசரமாக உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த நேரம், இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடி, உனக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அருளும் கிடைக்கட்டும். இத்தோடு என் பிள்ளை, நாளைய இரவு நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்யக்கூடிய ஒருவர் யாரென்று சொல்ல வந்திருக்கின்றேன். அதுவும் குறிப்பாக நாளை இரவு நேரத்தில்தான் இது நடக்கப் போகின்றது. இரவில் உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒருவர், என் பிள்ளையை, உன்னால் அவரினுடைய அடையாளத்தை கூட அந்த இருட்டில் சரியாக கண்டுபிடித்து விட முடியாது. அதனால்தான் அம்மா உனக்கு இவரை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். இவரினுடைய சூழ்ச்சி என்னவாக இருக்கிறது, எந்த காரணத்திற்காக உனக்கு இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தார்கள், நீ யாருக்கு என்ன துரோகத்தை செய்தாய், யார் வாழ்க்கையில் என்ன கெடுதலை செய்தாய், உனக்கு மட்டும் சூழ்ச்சிகளை செய்ய இவர்கள் ஓடோடி வருவதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, நிச்சயமாக அத்தனைக்குமான முடிவினை நான் உனக்கு கொடுக்கின்றேன். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலையில் இந்த வராகி உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று சொல்லிவிடுகின்றேன். சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்து புரட்டி எடுக்க நினைக்கின்ற இந்த நேரம், இந்த சூழ்ச்சிகளை செய்வது யார் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு நீ எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுத்து கொள்வாய். என் குழந்தையே, இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஒருவர் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்திருக்கும் பொழுது அது பக்கத்தில் இருப்பவர் பாவம் பார்த்து உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது போல பேசுவார். பாவம் பார்த்து உனக்கு இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது போல பேசுவார். அப்படியெல்லாம் பேசும் பொழுது இதற்காக இத்தனை பாடுபட்ட உழைத்த உனக்கு அது மிகுந்த வேதனையை தானே கொடுக்கும். இத்தனை நாள் உழைப்பும் பயனில்லாமல் போனதாகத்தானே தோன்றும். அதனால் எப்பொழுதுமே இது போன்ற மனிதர்களினுடைய நிலையை என்னவென்று நீ தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக என்னவென்று கவனிக்க வேண்டும். இந்த வராகி முன்னின்று உனக்கு எதை செய்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கான நம்பிக்கையை நான் உறுதியாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நான் உன் வசமாக்கிட நினைக்கின்றேன். இனி எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் உனக்கென நான் வருவதும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதும் என்றுமே உனக்குரிய நம்பிக்கையாக இருக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இது நாள் மட்டும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை நிலையங்களிலும் யார் உன்னோடு இருந்தார்கள், யார் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றார்கள், நீ துன்பப்படும் பொழுது யார் உனக்கு கை கொடுத்து உதவினார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் நீ மறக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பாடம். அவரவருக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றதோ அதுதான் அவர்களின் அனுபவம். ஒவ்வொருவரின் கஷ்டங்களும் தான் அவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம், இந்த சூழ்நிலையில் நீ எதையெல்லாம் அனுபவித்தாயோ அதையெல்லாம் என் குழந்தை சரியாக நினைவில் வைத்துக்கொள். இனிமேல் நீ கடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும். இனிமேல் நீ கடந்து வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உனக்கென உறுதிப்படுத்தி கொடுக்கும். என்னாலும் அம்மா உனக்காக வரும்பொழுது இன்று மட்டும் அவசரமாக இந்த சூழ்ச்சியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்று கேட்கிறாயல்லவா? என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த சூழ்ச்சி நாளைய இரவு நேரத்தில் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய ஒரு ஆணினால் அரங்கேறப் போகின்றது. இவர் எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து அதனை தாங்கிக் கொள்ள முடியாதவர். அதே நேரம் யார் என்ன பிரச்சனைகளுக்குள் இருந்தாலும் அவர்களுக்கு சரியான தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். அப்படியானால் நாளைய இரவு நேரத்தில் உன் இல்லத்திற்கு வரக்கூடியவர் செய்கின்ற சூழ்ச்சி உனக்கு எதிரானது அல்ல, உனக்கானது. உனக்கு நீ விரும்பியதை நல்லபடியாக கொடுப்பதற்கானது.
இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்று யோசித்து அதையெல்லாம் உனக்கு சரியாக கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒருவரை நீ இல்லத்திற்குள் வரவேற்பது தானே முறையாகும். இப்படிப்பட்ட ஒருவர் உன் இல்லத்திற்குள் வந்து சேர்வது தானே முறையாகும். இவர் யார் என்றும் என்ன நடக்கப் போகிறது என்றும் என் குழந்தை நீ தெளிவாக உணர வேண்டிய காலகட்டம். இனி நடப்பது எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உன்னை சுற்றி வந்திட்ட விஷயங்கள், உன்னை சூழ்ந்து நடந்திட்ட விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள். இத்தனை நாளும் நமக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பினாய். ஆனால் இந்த ஒரு ஆண் ஒருவர் வாழ்க்கையில் வருகிறார் என்றால், இவரினுடைய உதவி ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால், அதைவிட மிகப்பெரிய சந்தோஷமோ மிகப்பெரிய நன்மைகளோ இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது. அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர் அந்த சிவனன்றி வேறு யாராக இருக்க முடியும்? என் குழந்தையே, நமச்சிவாய என்று சொல்லி அந்த சிவபெருமானை வணங்கி நிற்கின்ற என் பிள்ளை, அவரின் நாமத்தை சொல்ல மறக்காதது உன்னுடைய உயிரில் கலந்திருக்கின்றது. எதுவென்றாலும் அவரின் நாமத்தை சொல்லித்தான் நீ தொடங்குகின்ற. அப்படிப்பட்ட ஒருவரினுடைய வருகை நாளைய இரவு சிவராத்திரியில் உன் இல்லத்தில் அரங்கேறப் போகின்றது. இவர் உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை இனிமேலும் இப்படியே நாம் எதிர்த்து நின்றோமானால் அதை கடப்பது சுலபமல்ல என்பதனை புரிந்து கொண்டு சூழ்ச்சிகள் செய்து அதனை வெல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டார். ஏனென்றால் அவர்கள் செல்கின்ற பாதையில் சென்றுதான் அவர்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் தவறாக பாதையில் சென்று உனக்கு தவறான பதிலை கொடுப்பார்கள். ஆனால் நாம் மட்டும் நேர்மையாக சென்று அதனை எதிர்க்க வேண்டும் என்றால் அது ஓரளவிற்கு மேல் ஒருபோதும் எடுபடாது. அதனால் இனிமேல் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் நிலை தடுமாறிவிட வேண்டும் என்றுதான் சிவபெருமான் நினைத்து விட்டார். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளுக்கு நாளை முக்கிய முடிவு கட்டிவிட வேண்டும் என்று இரவு நேரத்தில் வருகின்றார். இவரின் அடையாளத்தை உன்னால் காண முடியாது என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் இவர் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் அதிலிருந்து என் குழந்தை நீ எதிலும் தப்பிக்க முடியாது. அவர் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதிலிருந்து நீயே நினைத்தாலும் மாற முடியாது. நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் பொழுது அவை எல்லாமும் சிவனின் அருளால் உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ ஒருபோதும் தயக்கம் காட்டாதே. உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நான் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நான் உன் கைகளிலேயே கொண்டு வந்து ஒப்படைக்க நினைத்து விட்டேன். இனியும் கலங்காமல் முன்னேறி கொண்டே இரு. எந்த இடத்திலும் என் குழந்தை தவறிவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு. அந்த சிவனே உனக்கு துணையாக வந்துவிட்ட பிறகு இனி யாராலும் உன் வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு தீர்வுகளையும் கொடுக்க முடியாது. நீ நினைத்தால் மட்டுமே எதையும் செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ எந்த ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று நினைத்தாலும் எந்த ஒரு விஷயத்தை வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையில் அத்தனையும் மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள். இனி இவை எல்லாமும் உனக்கு தந்தது போல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு தந்திட வேண்டும் என்பதனை நீ காண வேண்டும். உன்னை சுற்றி எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கவில்லையே என்று நீ கலங்கிய பொழுதெல்லாம் சிவநாமத்தை சொல். நிச்சயமாக என் குழந்தை அது உனக்கு வேண்டியபடி உன் வாழ்க்கையில் கிடைக்கும். என் குழந்தையை நீ வணங்குகின்ற மற்ற அத்தனை தெய்வங்களும் சிவபெருமானினுடைய அம்சமானவர்கள், சிவபெருமானால் படைக்கப்பட்டவர்கள். சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒவ்வொரு தீய விஷயங்களையும் அழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ரூபங்கள்தான் மற்ற எல்லோருமே. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் உனக்கு சிவராத்திரியின் இரவில் சிவபெருமானினுடைய அருள் கிடைக்கப் போகிறது. அவர் உன் வாழ்க்கையில் சில சூழ்ச்சிகளினால் உன்னுடைய துரோகிகளையும் எதிரிகளையும் அழிக்க நினைத்து விட்டார் என்பதனை தெரிந்து கொண்டு அவரின் பிள்ளையான இந்த வராகி உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதனை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மறந்தும் விடாதே, அதே நேரத்தில் மறுத்தும் விடாதே. உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம்
இனி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக எந்த நாளிலும் நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள். அம்மா உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது அதை உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வருவேன். அப்படித்தான் இன்றும் இந்த நல்ல செய்தி உன் செவி வந்து சேர்ந்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. யார் தடுத்தாலும் நிற்காது. சிவனன்றி இந்த உலகில் எதுவும் இயங்காது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உனக்காக அவர் இறங்கி வருகிறார் என்றால் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படிப்பட்டது. உனக்கு நடந்த துரோகங்கள் அப்படிப்பட்டது. உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுக்கும்படியும் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுக்கும்படியும் இவர்கள் செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்டது. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். உனக்கென நான் முன்னின்று கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே. இனி இந்த வாழ்க்கை சிவபெருமானினுடைய பார்வையில் உனக்கு நல்லபடியாக மிளிரும். குறிப்பாக உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய விஷயங்கள், உன்னை எதிர்த்து வருகின்ற இந்த துரோகிகள் என்று இவர்களை எல்லாம் ஒரு கை பார்த்துவிட அவர் நினைத்து விட்டார். அதனால் நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டும். உனக்கு நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் நின்று உனக்கு எதை செய்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதிப்படுத்திட தயாராக இருந்து விட்டால் அது போதும். உன்னுடைய வெற்றியை நான் கண்கூடாக காண விரும்புகின்றேன். தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்து இன்று பிரதோஷத்தின் இரவில் இவை எல்லாமும் உனக்கு சரியாகிவிடும் என்ற எண்ணம் கொண்டு என் குழந்தையை இன்று இரவில் உன் இல்லத்திற்கு வருகின்ற சிவபெருமான் இன்றும் நாளையும் 2 நாட்கள் உன் இல்லத்தில் தங்கி இருக்கப் போகிறார் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இவரினுடைய அன்பு மட்டும் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அவர்களுக்கு பல தகுதிகள் இருக்க வேண்டும். அதில் உனக்கு அந்த தகுதிகள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக தரும். எப்படியும் உன் வீட்டில் பல அதிசய திருப்பங்கள் நடக்கும். நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகளை காண்பாய். என் குழந்தையே, நல்லதோ கெட்டதோ சில நேரங்களில் இழுபறியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமான உறுதியை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த வேளைகளில் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கென நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைத்தது போல இந்த வாழ்க்கையில் வேறெந்த விஷயங்களும் உன்னை பெரிதாக பாதிக்காது. ஏனென்றால் நான் கொடுத்திருக்கின்ற அன்பு நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உனக்குள் ஒரு பாதிப்பை உருவாக்கி கொண்டே இருக்கும். உன்னை ஓரிடத்தில் இருக்க விடாது. அதனை நீ தெரிந்து கொண்டால் நீ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கையை என்னவென்று நீ கண்டு கொள்வாய். 2 நாட்கள் உன் இல்லத்தில் இருக்கின்ற சிவபெருமானை உன் வசமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அவரிடத்திலிருந்து நீ விரும்பியதை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எக்காரணம் கொண்டும் இதை என் குழந்தை நீ தவிர்க்காதே. எக்காரணம் கொண்டும் இந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் எண்ணி நீ பதற்றமடையாதே. சிவபெருமானிடத்தில் நாம் ஒரு விஷயத்தை கேட்டு அவரை நம் வீட்டில் இருக்கச் செய்வது என்ன சுலபமான காரியமா? ஒன்றுமே இல்லை என் பிள்ளை. யாரையும் கெடுதல் செய்யக்கூடிய எண்ணம் மனதில் இல்லாமல் நீ தெளிவான சிந்தனையோடு இருந்து விட்டால் அது போதும். நீ தெளிவான புரிதலோடு இருந்து விட்டால் அது போதும். உனக்குள் இருக்கின்ற இந்த புரிதல்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் நின்று மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும்.
உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மற்றது எல்லாமும் தானாகவே உனக்கு சரியாக நடந்துவிடும். இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கிடைத்துவிடும். இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நீ நினைத்து கலங்காதே. விடியும் பொழுது வெற்றி பொழுதாகவும் முடியும் இரவு சந்தோஷத்தின் இரவாகவும் உனக்கு கிடைக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.